ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரையிலே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை அழுத்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். சான்றோர் குல பெண்கள் தங்கத்தில் தாலி அணியக்கூடாது, தோல் சேலை அணியக்கூடாது, இடுப்பிலே குடம் வைத்து தண்ணீர் எடுத்து வரக்கூடாது, மேலாடை அணியக்கூடாது. இந்நிலையில் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு இத்தகைய கடுமையான சட்டங்கள் இல்லை. கிறிஸ்தவ பெண்கள் முழங்கை வரை மூடிக்கொண்டு அணியும் குப்பாயம் என்கின்ற ஆடையை அணிந்து கொள்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருந்தது. மேலும் சான்றோர் குல ஆண்கள் மீசைக்கு வரி செலுத்த வேண்டும், பெண்களுக்கு மார்பக வரி செலுத்த வேண்டும். ஆனால் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு இத்தகைய சட்டங்கள் இல்லை. ஆகவே சான்றோர் குல பெண்களுக்கு ஏற்பட்ட மான பிரச்சனையை தாக்குப்பிடிக்க முடியாத பல குடும்பங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார்கள். சான்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கணபதி, முருகன் போன்ற இறை பெயர்களை சூட்டிக்கொள்ளக்கூடாது, வேறு பெயர்களே தான் சூட்டிக்கொள்ள வேண்டும். அதாவது நமது முன்னோர்களின் சொத்து பத்திரங்களை எடுத்து பார்த்தீர்களேயானால் அதில் சுடலைமாடன் மகன் வாதையன் என்றும், பெண்களானால் இசக்கியம்மை மகள் நீலி என்றுதான் பெயர்கள் இருப்பதை நாம் காண முடியும். இறை பெயர்களை நாம் எவ்வாறு சூட்டிக்கொள்ளக்கூடாதோ அதுபோல இறை ஆலயங்களுக்கு செல்வதற்கோ இறை தரிசனம் செய்வதற்கோ சான்றோர்களுக்கு அனுமதி இல்லை. அதாவது குமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் புகழ்பெற்ற தானமாலய சாமி கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் இறை தரிசனம் செய்வதற்கு சான்றோர்கள் அந்த பக்கமே போகக்கூடாது என்று மன்னர் ஆட்சி காலத்தில் தடை செய்யப்பட்டிருந்தது. இதனால் இறைவன்பால் கொண்டிருந்த பக்தியினாலும் ஆவலினாலும் அந்த மக்கள் சுசீந்திரத்து ஆற்றின் அக்கறையில் நின்று, அதாவது 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், அங்கு நின்று கொண்டுதான் இறை தரிசனம் செய்தார்களாம். அதனால்தான் அந்த இடத்திற்கு அக்கரை என்கின்ற பெயர் ஏற்பட்டதாக கூறுவார்கள். மேலும் சான்றோர்கள் மண் சுவர் வைத்து வீடு கட்டி கொள்ளக்கூடாது, பனை ஓலைகளை சாய்த்து வைத்து குடில் அமைத்து கொண்டு அதில்தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். இவ்வாறு ஆலய தரிசனம் செய்ய முடியாமலும் வீடு கட்டி கொள்ள முடியாமலும் ஆடு மாடுகளை விட கீழான நிலையில் வாழ்ந்து வந்த நமது முன்னோர்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள் என்று இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தெரியவில்லை. தெரிந்தவர்களும் மறந்து விட்டார்கள். இவ்வாறு சான்றோர்கள் அமைத்து கொடுத்த சாலைகளில் நடந்து செல்வதற்கு தடை, சான்றோர்கள் வெட்டி கொடுத்த குளத்தில் குளிப்பதற்கு தடை, சான்றோர்கள் வெட்டி கொடுத்த கிணறுகளில் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு அனுமதி இல்லை, சான்றோர்கள் கட்டி கொடுத்த ஆலயங்களிலே சென்று சான்றோர்கள் இறை தரிசனம் செய்வதற்கு முடியாத தடை. அப்படி கட்டாயம் சான்றோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் தீய சக்திகளை தான் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலோ சந்தியா வேளைகளிலோ வழிபாடு செய்யக்கூடாது. இரவு 10 மணிக்கு மேல் 2 மணிக்குள் வழிபாடுகளை முடித்து கொள்ள வேண்டும் என்று நீச மன்னன் சட்டம் போட்டிருந்தான். ஏனென்றால் பிரம்ம முகூர்த்தத்திலும் சந்தியா வேளைகளிலும் தான் இறை அருள் மிகுந்திருக்கும் காலம். இரவு 10 மணிக்கு மேல் 2 மணி வரை பிரம்ம ராட்சசன் என்கின்ற தீய சக்திகளின் ஆட்சி காலம். அதனால்தான் அந்த கெட்ட நேரத்தில் தீய சக்திகளின் வழிபாடு பலம் பொருந்தியதாக இருக்கும். எனவே அந்த நேரத்தில் அவர்கள் வழிபாடு செய்யட்டும் என்று சட்டம் போட்டிருந்தான். மேலும் மண் சட்டி, கொட்டாங்கச்சி என்கின்ற சிரட்டை போன்றவற்றைகளை தான் பாத்திரங்களாக பயன்படுத்த வேண்டும். திருமணம், இறுதிச் சடங்கு போன்ற காரியங்களுக்கு சவர தொழிலாளியையே குருவாக கொள்ள வேண்டும் என்றும் சட்டம் வைத்தனர். ஆண்கள் முட்டுக்கு கீழே
உடை அணியவும் கூடாது, பெண்கள் தோழ்ச்சிகளை அணியவும் கூடாது என்று உயர் சாதி நாங்கள் என்று தங்களுக்கு தாங்களே பட்டம் சூட்டிக்கொண்டு ஏனைய மக்களையெல்லாம் 18 வகை சாதிகளாக இனம் பிரித்து அவர்களுக்குள் ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தி கொண்டு கனிநீசர்கள் சுகபோக வாழ்வு வாழ்ந்தனர். அந்த காலத்தில் நெல் போன்ற தானியங்களை சேமித்து வைப்பதற்கு மரத்தினால் செய்யப்பட்ட பத்தாயம் என்கின்ற குதிர் வீடுகளில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இது 12 அடி நீளமும் 6 அடி அகலமும் 5 அடி உயரம் கொண்டதாகவும் இருக்கும். இதைவிட பெரியதும் உண்டு, சிறியதும் உண்டு. இதில் நெல்லை சேமித்து வைத்திருப்பார்கள். தேவைக்கேற்ப அவ்வப்போது அதற்குள் இறங்கி நெல்லை எடுத்து பயன்படுத்துவார்கள். இப்படி அந்த குதிரைக்குள் இறங்கி நெல்லை எடுப்பதற்கு சில நீசர்கள் இந்த சான்றோர்களை அழைத்து, நீ இந்த குதிரைக்குள் இறங்கி நெல்லை எடுத்து தருவாயா என்று நயமாக பேசுவார்கள். எதற்காக அப்படி பேசுவார்களாம் என்றால், இந்த சான்றோர்களில் சிலருக்கு சில சொத்து பத்துக்கள் இருக்கும். இதை தந்திரமாக அபகரித்து கொள்வதற்கு அவனிடம் நயமாக பேசி வீட்டிற்கு அழைத்து வருவார்களாம். அப்படியே அவனை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு முன்பதாக சாரை பாம்பை பிடித்து கொண்டு வந்து அதை அந்த பத்தாயத்திற்குள் குதிரைக்குள் போட்டு வைத்திருப்பார்களாம். சாரை பாம்பு குதிரைக்குள் ஏதாவது ஒரு மூலையில் பதுங்கி இருக்கும். அழைத்து கொண்டு வந்த சான்றோனிடத்திலே, நண்பனே, நீ இந்த குதிரைக்குள் இறங்கி கொஞ்சம் நெல்லை எடுத்து தந்தால் நான் மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன். எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால்தான் என்னால் இதில் இறங்க முடியவில்லை என்று கூறியவுடனே இந்த சான்றோன் கூறுவானாம், எஜமானே, இதோ நானே நெல்லெடுத்து தருகின்றேன் என்று கூறிக்கொண்டு அந்த குதிரைக்குள்ளே இறங்கியதும் அங்கு பதுங்கி இருக்கக்கூடிய சாரை பாம்பு ஆளை கண்டவுடன் அது அங்குமிங்குமாக வேகமாக ஓடும். உடனே அந்த சான்றோன் என்ன கூறுவான், ஐயோ பாம்பு பாம்பு, என்னை காப்பாற்றுங்கள் எஜமானே என்று அங்கே அவன் அலறுவான். அப்பொழுது இந்த நீசர்கள் என்ன செய்வார்களாம், ஏ சாணானே, நீ அனுபவித்து வருகின்றாயே சொத்து பத்துக்கள், உனக்கு எதுக்கடாதுக்கள் அதெல்லாம், அதையெல்லாம் எனக்கு இன்று முதல் எனக்கே உரிமை என்று இதோ இந்த ஓலையில் எனக்கு கையெழுத்திட்டு தந்தால் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்று கூறி ஓலையை நீட்டுவார்களாம். குதிரைக்குள் நிற்கக்கூடிய அந்த சான்றோன் பாம்பை கண்டு பதறி, நமது உயிர் போனாலும் பரவாயில்லை, சொத்து போனால் போகட்டும் என்று கூறி பயத்துடன் அந்த ஓலையில் கையெழுத்திட்டு கொடுப்பானாம். அதன் பிறகு அவனை கை கொடுத்து தூக்கி குதிரைக்குள் இருந்து வெளியே கொண்டு வருவானாம் இந்த நீசன். இவ்வாறு அப்பாவி சான்றோர்களின் சொத்து சுகங்களை எல்லாம் மன்னனின் சாதியினர் மிரட்டி அபகரித்து கொண்டு சொகுசாக வாழ்ந்தார்களாம். அந்த காலத்தில் கள் என்கின்ற மதுபானம் முதன்மையானதாக கருதப்பட்டதாம். இது பதநீரை பக்குவப்படுத்தி தயாரிப்பது ஆகும். உண்டு கொழுத்த நீச குலத்தவர்கள் போதைக்காக சான்றோர்களை கட்டாயப்படுத்தி கள் தயாரித்து வாங்கி கொண்டு கோவில், அரண்மனைகள், பொது இடங்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அங்கு கொண்டு வைத்து நன்றாக குடித்துவிட்டு போதையில் திளைப்பார்களாம். ஆனால் சான்றோர்களை கண்டால் மட்டும் கள்ளேறி சாணான் இதோ போகிறான் என்று கூறிக்கொண்டு நெடுந்தூரம் விரட்டி அடித்து கொண்டு விடுவார்களாம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.